ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ முட்டை தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாம். இட்லி, அதுக்கப்புறம் பட்டாணி குருமா குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ தோசை கல் வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு தோசை கல் வச்சுக்கலாம். ஏன்னா கல் சூடாகணும். என்ன மாதிரி யார் இன்னும் பழைய மெத்தேடில் இருக்கிற இந்த தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா ஆனியன் தேய்ச்சா தான் இந்த கல்லில் வரும். தோசையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் இந்த கல்லில் வரும். இது ரொம்ப பழைய காலத்து தோசைக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளார நம்ம எக்கு ரெடி பண்ணிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடிச்சுக்கணும். முட்டை இதெல்லாம் நல்லா அடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தோசை மேலே ஊற்றி விட்டுடலாம். தோசை பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. அதனால் டக்குன்னு ஊற்றிட்டோம்னா வெந்துக்கும். சென்டரில் ஊற்றி விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த முட்டையை தோசையில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேங்க. ஒருத்தர் ஒரு மெத்தடில் செய்வாங்க. எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான். தோசை 2 பக்கமும் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்தப்புறம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஏன்னா அப்போ தான் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. முட்டை தோசை ரெடி. என்னோடய ஸ்டைலில் முட்டை தோசை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக முட்டை தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.